ஹலோ மேடே செல்லக்குட்டி, இன்னைக்கு ஒரு ஈஸியான சூப்பரான ஸ்மார்ட்டான அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாங்க. நம்ம வாங்கியிருக்கிறது பிஜிஎன் எக் பாய்லர். இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட 6 எக் கெப்பாசிட்டிங்க, 1 இயர் வாரண்டி, 350 பவர் வாட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட வருது. இதோட எம்ஆர்பி 1295 போட்டிருக்காங்க. பிளஸ் வாரண்டியோட வரதால எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் கொஞ்சம் ஓகே தான். டெய்லி புரோட்டீன் இன்டேக் இது ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஈஸி ப்ராடக்ட்டுங்க. எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெஷரிங் கப் கொடுத்துட்றாங்க. அந்த கப்ல ஒரு கப் அளவு தண்ணி வந்து நம்ம இந்த பாய்லர்ல ஊத்திடணுங்க. ஊத்திட்டு பிளக் வந்து போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடணுங்க. இப்போ அந்த மெஷரிங் கப் பின்னாடியே ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நீடில் வச்சு எக்ல 2 பார்ட் இருக்குங்க. ஒன்னு கூர்மையான பார்ட், இன்னொரு ப்ராடான பார்ட். நம்ம எப்பயுமே வந்துட்டு ப்ராடான பார்ட்ல தான் இந்த நீடில் வச்சு ஹோல் வந்து போடணும். நீடில் வந்து ஓவர் பிரஸ் பண்ணக்கூடாது. ஓவர் பிரஸ் பண்ணா இந்த மாதிரி கிராக் விழுந்துடும். 2 தப்பு பண்ணுங்க. ஒன்னு வந்துட்டு நான் ப்ராடான பார்ட்ல ஓட்ட போடாம கூர்மையான பார்ட்ல ஓட்ட போட்டுட்டேன். சோ அது ஒரு தப்பு. இன்னொரு தப்பு வந்து ரொம்ப ஹார்டா பிரஸ் பண்ணி பிரேக் பண்ணிட்டேன். சோ இந்த 2 தப்பு பண்ணாதீங்க. லைட்டா பிரஸ் பண்ணாலே சூப்பரா வந்து ஹோல்ஸ் விழுந்துடுது. நம்ம வந்து எக் பிளேஸ் பண்ணிட்டு அது மேல நம்ம மூடி போட்டுட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்துட்டு எக் பாயில் ஸ்டார்ட் பண்ணிடுதுங்க. பாயில் ஆயிட்டு இருக்கும் போது மேல ஒரு 2 வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்டீம் வந்து வெளியே போகுது. சோ நம்ம எக்காரணத்தை கொண்டுமே அதை வந்து டச் பண்ணக்கூடாது. குழந்தைங்களை அது பக்கத்திலேயே விடக்கூடாது. சோ அதுவே வந்து பாயில் ஆகி முடிச்சுட்டு அதுவே ஆஃப் ஆயிடுங்க. ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து உடனே ஓபன் பண்ணிடும். அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா ஓவர் குக் ஆயிடும். பாருங்க, நம்ம ஓட்டை வந்து ரொம்ப பெருசா கிராக் ஆனதால இந்த மாதிரி வந்து வெளியே வந்து வந்திருக்குங்க. சோ நம்ம போடும்போது ஓட்டை கரெக்டா போடணும். அதே மாதிரி எக்ல இருக்கக்கூடிய ப்ராடர் பார்ட்ல தான் அந்த நீடில வச்சு ஹோல் வந்து போடணும். சோ செகண்ட் டைமா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி மறுபடியுமே 2 எக் எடுத்து அதுல வந்து லைட்டா மட்டும் ஹோல்ஸ் போட்டேன். ஓரளவுக்கு லைட்டா பிரஸ் பண்ணாலே நல்லா ஹோல்ஸ் வந்து விழுந்துடுங்க. இப்ப நான் வந்து 2 எக்லயுமே இந்த மாதிரி ஒரே ஒரு ஹோல் தான், பாத்தீங்கன்னாலே தெரியும், சின்னதா ஒரே ஒரு ஹோல் வந்து பிளேஸ் ஆகும். சோ அந்த மாதிரி போட்டா மட்டும், இந்த மாதிரி போட்டா மட்டும் போதுமானதுங்க. செகண்ட் டைமா நான் ப்ராப்பரா ஹோல்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஓட்டை இருக்கிற பார்ட் வந்து மேல இருக்கணுங்க. இன்னொரு கூர்மையான பார்ட் வந்து அடியில இருக்கணும். சோ அதை நம்ம கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு அடுத்ததா நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே எக் வந்து சூப்பரா பாயில் ஆயிருந்ததுங்க. இப்போ அந்த ட்ரேல இருந்து எக் எடுத்துட்டு உடனே கோல்டு வாட்டர்ல போட்டுருங்க. அடுத்ததா வந்து எல்லா பக்கமே இந்த மாதிரி தட்டி உளிச்சோம் அப்படின்னா சூப்பரா வந்து பீல் ஆகி வந்துருங்க. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டட்டா பை.